ஹாய் ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து நம்ம சேனலோடைய 3வது லாங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நிறைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அதுவும் இல்லாமல் நம்மளோட லேடிஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களை ரீச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் முன்னாடி வந்து சொல்லியிருந்த மாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எந்த அளவுக்கு முக்கியன்றதையும் சொல்லுங்கள். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயந்தான். அது வந்துட்டு நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் காசு வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணணும்னு இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய பிஸ்னஸ் உமனாக மாறிட்டு வராங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் வந்து நிறைய உருவாயிட்டு வராங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இந்த மசாலா பொடி விற்கிறதாகட்டும், இல்லை வந்து பிராண்டிங் ஆகட்டும், அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் கூட எடுத்துக்கோங்க. இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வந்துட்டு ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு கூட சொல்லலாமே. கண்டிப்பாக வந்துட்டு இது மூலியமாகவும் வந்து காசு வரும் அப்படின்றதுனால தான் நிறைய பேர் வந்து இதை சூஸ் பண்ணி பண்ணுறாங்க. கான்டென்ட் கிரியேட்டிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண ஜாப் கிடையாது. இதுக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த யூடியூப் வீடியோ வந்து ஒரு 8 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் போடுறேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்துட்டு நான் ஒரு 3 நாளாச்சும் வந்துட்டு இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்துட்டு இப்போ சமையல் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இதுவே நான் வந்துட்டு அதை காட்டணும் அப்படின்னா, அதுக்கான ஆங்கிளை வந்து நான் கரெக்டாக ஃபிட் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ப்ரொசீஜரோடு எடுத்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதோட அவுட்புட்டும் நல்லா வரும். அதே மாதிரி தான் எந்த ஜாப்புமே வந்துட்டு ஈஸி கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலையை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா, வீட்டில் இருந்து நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிறதும் ஃபேமிலியை பார்த்துக்கிறதும் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐடென்டிட்டி என்ன, ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக அந்த 20ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி தான் ஸ்கூல் போயிருப்போம், காலேஜ் போயிருப்போம், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணியிருப்போம். சடனாக ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு குழந்தைய வந்து நம்ம பெற்றதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம எங்கே இருக்கோன்றதை நம்மளே சில நேரத்தில் மறந்துடுறோம். குழந்தைங்க பின்னாடியும் வீட்டு பின்னாடியும் ஓடிட்டே இருக்கும்பொழுது எண்ட் ஆஃப் தி டேல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன தேவைங்கிறது வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ என்னுடைய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக இருங்க. நமக்கு கிடைக்கிற டைமில் ஒரு 2 ஹவர்ஸ் கிடைக்குதுன்னா கூட அந்த டைமில் வந்து வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் இருக்கும். ஸ்கில் வந்துட்டு இல்லாமல் இருக்காது. நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சுக்காமல் இருந்திருப்போம். மேபி இப்போ வந்து நான் ஒரு சிலரெல்லாம் வந்து நல்லா பாட்டு கூட பாடுவாங்க. அதெல்லாமே ஸ்கில் தான். அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்கில் வந்து நமக்கு இருக்கும். பட் வந்து நம்ம அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் இருக்கோம். நிறைய பேருக்கு நல்லா அழகாக பேச தெரியும். வீட்டிலலாம் நம்ம எவ்வளவோ சண்டை போட்டிருப்போம், பேசியிருப்போம், ஆர்கியூ பண்ணியிருப்போம். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த ஸ்கில்லை வந்துட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அதாவது வந்து என்ன படிக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 20% சேவிங்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு ரூ. 10,000 தான் எனக்கு வந்து சேலரி. எனக்கு வந்து வாங்குற சம்பளம் வந்துட்டு இஎம்ஐ கட்டுறதுக்குமே போயிடுது. எனக்கு வந்துட்டு வாங்குறது வந்து வீட்டு செலவுக்கே சரியாக போயிடுது. அந்த மாதிரி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக அந்த மாசத்துல தேவையில்லாத ஒரு செலவுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்க அத நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. வாங்குனதுக்கப்புறம் இதுவே நானுமே யோசிச்சிருக்கேன். வாங்குனதுக்கப்புறம் தான், "ஐயய்யோ! இது ரூ. 1000 குடுத்து வாங்கியிருக்க வேணாம் போல. இதுக்கு பதில் நம்ம வேறு எதனா ஆல்டர்னேட்டிவாக வாங்கியிருக்கலாம்." அப்படின்ட்டு. ஏன்னா, இப்போ வந்து இந்த காலகட்டத்தில வந்து நெறைய பேர் வந்து நெறைய வீடியோஸை பார்த்தோ, இல்லை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸாலயோ வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். இது போட்டா நல்லாயிருக்கும், இது பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். அது பை டிஃபால்ட்டா அது எல்லாருக்குமே வர்றது தான். நீங்க மட்டும் இல்ல, நானுமே அப்படிதான். பட் அதெல்லாமே தாண்டி நம்மளுக்கு அந்த மாசம் ஆனா அந்த 1ஆம் தேதியோ இல்லை 31ஆம் தேதியோ ஒரு சேலரி வரும். அந்த சேலரி வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்மளோட வேலை என்னவா இருக்கணும்னா, சேவிங்ஸ் ஒரு 10% ரொம்ப பேர் மினிமம் ஒரு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10,000 நம்ம சம்பளம் வாங்குறோம்னா, அதில் ஒரு ரூ. 500 எடுத்து வைப்போமே. அதுக்கு வந்து வாடகைக்கு ஒரு 4000, 5000 போயிடுச்சுன்னா கூட பேலன்ஸ் இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டு யாரும் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் சேலரி வாங்குறோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அதில் ஒரு ரூ. 500 எடுத்து வைப்போம். அப்படி நம்ம எடுத்து வச்சு சின்னதாக நம்ம சேர்த்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அது ஒரு அமௌண்ட்டாக நம்ம கையில் வந்து கண்டிப்பாக நிற்கும். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் நம்ம வளர்ந்த பொழுது நம்ம அம்மா அப்பாலாமும் இதே தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அம்மாங்கலாம் வந்து எந்த பேங்க்கும் ஏறி போய் காசு போட்டு டெபாசிட் பண்ணியோ, இல்லை ரெக்கரிங்கில் போட்டோ, இல்லை ஃபிக்ஸ்ட்
ஃபிக்ஸட்ல போட்டுலாம் நம்மள படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அத தான் பண்ணியிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா, அது ஒரு அமௌண்ட்டா சேர்ந்திருக்கும். ஒரு நகையாவோ சேர்ந்திருக்கும், இல்ல ஒரு பணமாவோ சேர்ந்திருக்கும். நம்மள வந்துட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. எங்க அம்மாவும் வந்துட்டு அதே தான். எங்க அம்மா வந்து இதுவரைக்கும் பேங்க்குக்குலாம் போய் ஏறி அவங்க வந்து செலான் ஃபில் பண்ணி காசு போட்டு அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது சுத்தமா. ஸோ அப்படி வந்து இருக்கிற பட்சத்தில வந்துட்டு அந்த காலத்துல எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாத பொழுது நான் அந்த காலம்ன்றது வந்து ரொம்ப பின்னாடி போயிட வேண்டாம். ரீசென்ட் டைம்ஸா சொல்றேன். இந்த 90ஸ் கிட்டா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஓவர் எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. டெக்னாலஜி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் எல்லாம் இல்ல. உட்காந்த இடத்துலேருந்தே வந்து இந்த மணி சென்ட் பண்றது, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் பேங்க்ல போய் பேங்க் வாசல்ல நின்னு தான் பண்ணணும். எங்க அம்மாலாம் வந்து பேங்க்குக்கு போய் நான் அதிகமா பார்த்தது கூட கிடையாது. பட் ஏதோ ஒண்ணு ஈவன் அவங்க வந்து அந்த எண்ட் ஆஃப் த டேல, எண்ட் ஆஃப் த மந்த்ல ஒரு சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளால வந்துட்டு அத பண்ண முடியும். ஏன்னா தேவையில்லாத செலவு, தேவை இருக்கிற செலவு எப்படின்றத வந்துட்டு நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம வீட்ல இருக்கிறவங்கள விட நம்மள மாதிரியான பெட்டர் பெர்சன் வேற யாருமே கிடையாது. அதாவது ஆஸ் அ வுமனா நம்ம தான் வந்து ஒரு சில விஷயத்த வந்துட்டு ஈஸியா கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த சேவிங்ஸும் சொல்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஒரு ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்தே என்ன பண்ண முடியுன்றதையும் யோசிங்க. அது மட்டும் இல்லாம வந்து நான் இத பண்ண போறேன் அப்படின்னு நீங்க போய் யார்கிட்டயாச்சும் சொன்னீங்க அப்படின்னா, உடனே பண்ணுங்கன்னுலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு நெகட்டிவா வந்து நெறைய விஷயங்கள் வரும். நெகட்டிவா தான் பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்றத வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சுன்னா, எடுத்த உடனே சூரிய வம்சம் படத்துல வர மாரிலாம் ஒரே பாட்டுலலாம் பெரிய ஆள் ஆயிட முடியாது. சின்ன சின்னதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும். அதனால சின்ன அமௌண்ட்ட வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அதனால வந்து என்ன லாஸ் ஆகும்? அதனால என்ன ப்ராஃபிட் வரும்? அப்படின்றத வந்துட்டு ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிங்க. அத பத்தி செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து இறங்குங்க. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணாம இருக்கிறதுக்கு எதனா ஒண்ணு பண்ணா வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். நீங்க இன்கேஸ் அத பண்ணிட்டு அதுல ஒரு சக்சஸ் அடைஞ்சுட்டீங்க அப்படின்னா, நம்மள எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இது பாருங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. அப்படியே இருந்தாங்க. எப்படி இப்பலாம் சூப்பரா வளர்ந்துட்டாங்க." அப்படின்னு இந்த ஊரு உலகமும் சரி, நம்மள வந்துட்டு பேசுறத மட்டும் தான் பேசுவாங்க. இதுவே வந்து இப்ப நானுமே சொல்றேன். என்னால வந்து ஒரு பெரிய சேனல்லாம் இது இல்ல. இப்ப நான் இத பண்ணும்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கான்ட்ரோவர்சிஸ் தான் இருக்கும். கான்ட்ரோவர்சிஸ்னா 1, 2 கிடையாது. இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஆல்ரெடி வேலைக்கு தானே போயிட்டுருக்காங்க. இவங்களால வீட்ல எப்படி 2 குழந்தைய மேனேஜ் பண்ணிட்டு அந்த மாரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெறைய வந்துட்டே தான் இருக்கும். அத பத்தி எதையுமே யோசிக்காதீங்க. எதுல நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும்? ஏன்னா, நீங்க கடைசியா வந்து ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ரூ. 10,000 கடன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா யாரும் தரமாட்டாங்க. இதுவே வந்துட்டு நம்மள பத்தி தப்பா பேசணும்னா மட்டும் நல்லா வாய்க்கு தொரன்னே பேச தான் செய்வாங்க. ஸோ, அதனால வந்து உங்க கை காச வச்சு உங்களால என்ன முடியுன்றத வந்துட்டு யோசிங்க. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். இப்பலாம் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கூட வெளில வராங்க. அவங்களாலயும் எதையோ பண்ண முடியும்னு நெனைக்கிறாங்க. ஸோ, அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நம்மளால என்ன பண்ண முடியுன்றத வந்துட்டு ரீதிங்கிங் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க எதனா பண்ணி தான் இருந்திருப்பீங்க. காலேஜ் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள விட நல்லா படிக்கிறவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நம்மள விட வந்துட்டு ஸ்கில்லையோ, இல்ல ஸ்போர்ட்ஸ்லயோ அந்த மாரிலாம் நெறைய நெறைய வுமென்க்கு வந்து நம்மளோட பொட்டன்ஷியல் என்னன்றத தெரியாமயே வந்துட்டு நம்ம இத்தன நாளா வந்து ஓட்டிட்டோம். ஸோ, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம். நம்ம கையில ரூ. 10 இருந்தா தான் நம்மள மதிப்பாங்க அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. சொல்லுவாங்க. அது உண்மதான். நம்ம கையில ரூ. 10 இருந்தா மட்டும் தான் நம்மள மதிப்பாங்க. பணம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுதான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஆனா பணமும் வந்துட்டு இப்போ டிசைட் பண்ற ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ, அத பத்தி கண்டிப்பா ரீதிங்கிங் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.